ஆதன் சோமனை பார்த்து கண்களை காட்டினான். அதை பார்த்த சோமனும் ஆதன் சொன்னபடியே வெண்ணிலாவையும் மஞ்சுவையும் சற்று பின்னால் அழைத்து சென்று நின்றுவிட்டு அவனும் பின்னால் சென்று நின்றான். அதை பார்த்த சக்கரவர்த்தியும் சற்று பின்னால் சென்று நின்றான். சக்கரவர்த்தி அந்த சண்டை போட போகும் நபரை பார்த்து, இந்த வாட்டி அவன் சக்தியை நீ தடுத்து அடுத்த நொடி அவனை திருப்பி அடி. அவனை ஒரே அடியில கொன்னுட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சதா என்று கூறினான். அதை கேட்ட அந்த நபர் சரி என்றுவாறு தலையசைத்து விட்டு ஆதனின் கடைசி தாக்குதலை தடுக்க தயாராக இருந்தான். அப்போது ஆதன் தனது கடைசி தாக்குதலுக்கு தயாரானான். அதை பார்த்த வெண்ணிலா, நம்ம நினைச்சது சரிதான், ஆதன் சக்தி வாய்ந்தவன் தான். இருந்தாலும் இங்க அவன் கூட சண்டை போட வந்த மூணாவது ஆளும் அதை விட சக்தி வாய்ந்தவன் நினைக்கிறேன். ஏன்னா ஆதனோட சக்திய ஆதன் பக்கமே திருப்பி விடுறானா, அவன் வேற ஏதோ ஒரு எண்ணத்துலதான் இந்த சவாலை விட்டுருக்கான். என்னதான் நடக்க போகுதுன்னு காத்திருந்து பார்க்கலாம் என்று நினைத்தாள். ஆதனின் இரண்டாவது தாக்குதலையும் அதை அந்த நபர் தடுத்ததையும் பார்த்த மஞ்சுவிற்கு ஆதன் தோற்று விடுவானோ என்ற எண்ணமும் பதற்றமும் அதிகமாக ஆரம்பித்தது. இதற்கு முன்பாக தன்னை மட்டும்தான் அந்த மனித அரக்கன் அழைத்து செல்வதாக இருந்தான். ஆனால் இப்போது தனது அக்காவையும் அழைத்து செல்வதாக இருப்பதுதான் அவளுக்கு பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தியது. ஆதன் அந்த நபரை பார்த்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த அந்த நபர், என்னடா என் நடிக்க எந்த சக்தியும் உன்கிட்ட இல்லையா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று பேசுவதற்கு வந்தான். அப்போது அவனை குறுக்கிட்ட சோமன், என்னடா மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் நீ அவன்கிட்ட சவால் விட்டுருக்கல, அது இன்னும் முடியல, அது முடியட்டும், அதுக்கப்புறம் பேசு சரியா என்று கூறினான். அதை கேட்டதும் அமைதியானான் அந்த நபர். அப்போது ஆதன், டிராகன் மின்னல் ஈட்டி சக்தி மேக்சிமம் என்று கத்தினான். ஆதன் கத்தியதும் அவனது கையில் ஒரு நெருப்பு எரியும் சிவப்பு நிறமான டிராகன் வடிவம் உள்ள ஈட்டி வந்தது. அதை பார்த்த அந்த நபர் சற்று வியந்து போனான். ஏனென்றால் அந்த ஈட்டியை போல் இதற்கு முன்பு அவன் எங்கும் பார்த்ததில்லை. அவன் யுகன் வம்சத்தில் இருந்தாலும் அங்கு இருக்கும் பெரிய பெரிய சக்தியுள்ள வேந்தர்களின் ஆயுதம் கூட இது போல ஒரு மிருகத்தின் வடிவில் இருந்ததே இல்லை. ஆதன் இதற்கு முன்பு பயன்படுத்திய டிராகன் ஈட்டியை விட இது பார்ப்பதற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அதனால் அங்கிருந்த அனைவருக்கும் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆதனின் ஆயுதத்தை பார்த்த சோமன், அப்படி போட அருவால, இப்ப இந்த சண்டை முடிவுக்கு வரப்போது பாரு என்று கூறிவிட்டு சக்கரவர்த்தியை பார்த்து, டே குண்டு பயல, இதுக்கப்புறம் வேற யாராவது சண்டைக்கு வர்றாங்களா இல்ல இதோட முடிஞ்சதா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு கோபம் வந்தது. சோமன் கூறியதை கேட்ட அந்த நபருக்கு பயம் மேலும் அதிகமானது. அவன் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அந்த டிராகன் உருவமுள்ள டிராகன் மின்னல் ஈட்டியை அந்த நபரை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி முன்னால் செல்ல செல்ல அந்த ஈட்டி அப்படியே ஆதனின் டிராகன் ஸ்பிரிட்டாக மாறி வேகமாக சென்று அந்த நபரின் நெஞ்சில் பாய்ந்தது. அது பாய்ந்த அடுத்த நிமிடம் அங்கு ஒரு பிளாஸ்ட் ஆனது. அது அந்த நபர் ஆதனின் சக்தியை தடுத்த பிளாஸ்ட் அல்ல. அந்த நபர் உடல் வெடித்து சிதறி விழுந்து இறந்து போனான். அதை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அவனது உடம்பில் இருந்து இரத்தம் அங்கிருந்த எல்லா பக்கமும் தெரித்து விழுந்தது. அத்துடன் அவனது உடல் பாகங்கள் எல்லாம் சிதறி விழுந்தன. அது சிதறி விழுந்த அடுத்த நொடி அவனது உடல் பாகங்கள் எல்லாம் தீயில் எரிந்து அங்கேயே சாம்பலானது. வெண்ணிலா அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தாள். ஆதன் ஒரு வேட்டையன் போல நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் அங்கு இறந்த நால்வரும் அவன் வேட்டையாடப்பட்ட விலங்குகளைப் போல எரிந்து சாம்பலாகி கிடந்தார்கள். அவளது அதிர்ச்சியை எப்படி வார்த்தைகளால் சொல்வது என்றே வெண்ணிலாவுக்கு தெரியவில்லை. ஒரு 6வது லெவல் சக்தி உள்ளவன் 9வது லெவல் சக்தி உள்ளவர்களை எதிர்த்து நிற்பது என்பதே அதிசயம்தான். அப்படி இருக்கும் போது ஒரு 9வது லெவல் சக்தி உள்ளவனை 3 அடியில் அடித்துக் கொள்கிறான் என்றால் அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். அது மட்டுமின்றி ஆதனின் 3வது தாக்குதலை பார்த்த அந்த நபர் பயந்ததுதான் இங்கு நடந்ததிலேயே மிகவும் அதிர்ச்சியான விஷயம். அதுவரை சத்தமிட்டுக் கொண்டும் சவால் விட்டுக் கொண்டும் இருந்த நபர் ஆதனின் சக்தியை பார்த்து பதட்டமடைந்தது அங்கிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போது சோமன் ஆதனுக்கு அருகில் சென்று, மஜாப்பா சும்மா வேற மாதிரி பண்ணிட்டப்பா, அவன் விட்ட சவாலுக்கும் நீ கொடுத்த அடிக்கும் பார்க்கும் போதே அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு மச்சான் என்று கூறிவிட்டு அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அங்கு ஆதன் செய்ததை பார்த்த மஞ்சு, இவனை போய் நம்ம ஒரு அடிமை மாதிரி நினைச்சு பேசிட்டோமே, இப்படி 9வது லெவல் சக்தி உள்ளவனையே இப்படி துள்ள துடிக்க கொள்றத பார்க்கும்போது
அவன் நம்மள ஒரு மனுஷிய கூட பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நம்மள எதிரியா நினைச்சிருந்தா அவன் சாதாரணமான சக்தியை வச்சு நம்மள கொண்டிருப்பான் என்று நினைத்து வருத்தப்பட்டாள். சக்கரவர்த்தி ஆதனை பார்த்து, டேய், நீ என்னோட 3வது ஆளையும் கொன்னுட்டல உன்ன என்று கோபமாக கத்தினான். அதை கேட்ட சோமன், ஆமாடா, அவன் 3 பேரையும் கொண்டுட்டான்டா, அதை ஏன்டா இப்படி கத்தி கேட்கிற குண்டு பயல என்று அவனைப் போலவே கத்தி கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு மேலும் கோபம் வந்தது. அப்போது ஆதன் சக்கரவர்த்தியை பார்த்து, ஆமாடா, அவனுங்க என் உயிரை எடுக்க வருவாங்க, அவனுங்க கிட்ட கழுத்தை கொடுத்துட்டு வெட்டுங்கடா அப்படின்னு சொல்வனா? என்ன அழிக்க வந்தான், நான் அடிச்சேன், அழிஞ்சு போயிட்டான், அவ்வளவுதான் என்று கூறினான். அப்ப நான் உன்னை கொல்ல வந்தாலும் என்னையும் கொல்வியா நீ என்று கோபத்துடன் கேட்டான் சக்கரவர்த்தி. கண்டிப்பா, என் உயிருக்கு ஆபத்துனா அது யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். என்னை நம்பி வந்தவங்களுக்காகவும் எது வேணாலும் செய்வேன் என்று கூறினான் ஆதன். டே தம்பி, நீ நினைக்கிற மாதிரி உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ ஆளுங்க 3 பேரையும் இந்த ஒன்னத்துக்கு ஆகாத 8வது லெவல் காரனையும் கொன்னதுனால நீ பெரிய வீரன் அர்த்தம் கிடையாது, சரியா என்று ஏளனமாக கூறினான் சக்கரவர்த்தி. சரி, அப்படின்னா வா, 2 பேரும் சண்டை செஞ்சு பார்க்கலாம். நீ ஜெயிச்சா அந்த 2 பொண்ணையும் கூட்டிட்டு போ, நான் ஜெயிச்சா உன் உயிரை எடுத்துட்டு சந்தோஷமா போய்க்கிறேன் என்று கோபமாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது சக்தியை வெளியெடுக்க ஆரம்பித்த போது அங்கு ஒரு சத்தம் வந்தது. அது என்னவென்றால், அந்த பக்கம் பள்ளத்தாக்கிற்குள் வந்த பல நபர்கள் வேகமாக ஒரு திசையை நோக்கி ஓடினார்கள். அதை பார்த்த ஆதன், சக்கரவர்த்தி மற்றும் அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் தனது நண்பர்களை பார்த்து, சீக்கிரமா வாடா, இல்லனா அந்த நட்சத்திர பழம் வேற யாருக்காவது கிடைச்சிடும், வாடா சீக்கிரம் என்று கூறினான். அவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட சக்கரவர்த்தி, நட்சத்திர பழமா என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு அங்கிருந்த ஆதனை பார்த்து, இவன் கூட நம்ம எப்ப சண்டை போட்டாலும் இவனை கொண்டுக்கிறான், ஆனா நம்ம எதிரிகளை கொள்றதுக்கும் நம்ம உடம்பு வலிமைப்படுத்துறதுக்கும் இப்ப போய் அந்த நட்சத்திர பழத்தை சாப்பிட்டாதான் கிடைக்கும் என்று சக்கரவர்த்தி நினைத்து விட்டு ஆதனை பார்த்து ஏளனமாக சிரித்து விட்டு, உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு தம்பி, அதனால உன் உயிரை காப்பாத்திருச்சு, ஆனா நீ இந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே உயிரோடு போக மாட்ட என்று கூறிவிட்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஓடுவதற்கு ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் தான் வெண்ணிலாவிற்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்போதுதான் மஞ்சுவும் வெண்ணிலாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு வெண்ணிலா ஆதனுக்கு அருகில் வந்து அவள் கேட்ட முதல் கேள்வி, உனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கே இப்பதான் தம்பி தெரிஞ்சிச்சு. உன் ஒவ்வொரு அடியும் அவ்வளவு வலிமையா இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஒரு 9வது லெவல் சக்தி உள்ளவன் சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சுப்பா, உண்மையை சொல்லு, நீ 6வது லெவல் சக்தி வச்சிருக்க வந்தானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க, நான் 6வது லெவல் சக்தி உள்ளவன் தான், அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் சக்கரவர்த்தியோட சாதாரண வேலைக்காரங்க தானே என்று சிறு புன்னகையுடன் கூறினான். ஆதன், நீ பொய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, ஆனா இருந்தாலும் உன் சக்தியை பார்த்தா உண்மையாலுமே அப்படி தெரியலப்பா. அதுவும் இல்லாம அவங்க 3 பேரும் சக்கரவர்த்தி அடிமைகள் இல்ல, படை வீரர்கள். அவங்க சக்தி என்னன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீ அவங்களை எதிர்த்து நிக்கிறேன்னா நீ யாரு ஆதன்? உண்மையாலுமே உன்னோட நிஜ வாழ்க்கையில வரலாறு என்ன, சொல்லுப்பா என்று கேட்டாள் வெண்ணிலா. அப்போது ஆதன் சோமனை பார்த்து கண் காட்டினான். அப்போது சோமன் அதை புரிந்து கொண்டு, அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம போய் அந்த நட்சத்திர பழத்தை பார்க்க போலாம் வாங்கக்கா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, எல்லா கூட்டமும் அந்த நட்சத்திர பழத்தை பார்க்க போயிட்டாங்க, வாங்க நம்மளும் போலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலா ஆதனிடம் கேட்ட கேள்வியை மறந்துவிட்டு ஆதனை பார்த்து, ஆமாமா ஆதன், அந்த கூட்டத்துல பேசிட்டு போனவங்க பேசினத நானும் கேட்டேன், நம்ம சோமன் சொன்ன மாதிரி அங்க எல்லாம் அந்த நட்சத்திர பழத்தை பார்க்க தான் போறாங்க, நம்மளும் போலாம் வா என்று கூறினாள். அப்போது ஆதன் சோமனை பார்த்து கண்ணடித்தான். சோமனும் கண்ணடித்தான். அதை வெண்ணிலா பார்க்கவில்லை, ஆனால் மஞ்சு பார்த்தாள். இருப்பினும் அவள் குற்ற உணர்ச்சியில் இருந்ததால் அவர்களை எந்த ஒரு கேள்வியும் அவள் கேட்கவில்லை. இருங்கக்கா ஒரு நிமிஷம் என்று ஆதன் கூறிவிட்டு அங்கிருந்த ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். திடீரென்று கண் விழித்து, நானா கண் திறந்து எந்திரிக்கிற வரைக்கும் என்னை யாரும் எழுப்பாதீங்க, என்ன நடந்தாலும் என்று கூறினான். அதை கேட்ட சோமனும் வெண்ணிலாவும் சரி என்று தலையசைத்து விட்டு அவனை சுற்றி பாதுகாப்பு அரணாக இருவரும் நின்று கொண்டார்கள். ஆதன் தனது கண்களை மூடி தியானத்திற்கு சென்றான். அவன் தியானத்திற்கு சென்ற சிறிது நேரத்தில் அவனை சுற்றி ஒரு சிவப்பு நிறமான திரவியம் சுற்றியது. அவன் உடம்பு வலிமைப்பட்டுக் கொண்டிருந்ததை ஆதன் உணர்ந்தான். அப்போது அந்த இறந்து போன 4வரின் சாம்பல்களில் இருந்து
ஒரு விதமான பொருள் காற்றில் வந்து ஆதனை இணைந்தது. அதை பார்த்த வெண்ணிலா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க சாம்பல்ல இருந்து என்ன வருது என்று நினைத்து குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதனையை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அதை பார்த்த சோமன், அக்கா அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கான், அதனால அவன் கொண்ட அந்த 4 பேர்கிட்ட இருக்க முக்கியமான சக்தி அவன் உடம்புக்குள்ள சார்ந்து அவனுக்கு மேலும் சக்தியை கொடுக்குது, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க என்று கூறினான். இந்த விஷயம் வெண்ணிலாவிற்கு தெரியும். ஆனால் இப்போது திடீரென்று ஆதன் செய்யவும் அவளுக்கு எதுவும் மனதில் தோணவில்லை. அதனால்தான் அவள் குழப்பத்துடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் திரும்பி மஞ்சுவை பார்த்தாள். மஞ்சு வருத்தத்துடன் வெண்ணிலாவை பார்த்தாள். அதை பார்த்த வெண்ணிலாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் அவள் ஏதும் செய்யாமல் அமைதியாக இருந்தாள். அதை பார்த்த சோமனும் ஏதும் பேசவில்லை. மஞ்சு ஒரு ஓரமாக நின்று ஆதனை பார்த்து கொண்டிருந்தாள். இருப்பினும் அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் இதற்கு பிறகு ஆதனிடம் பேசி எப்படி சமாதானப்படுத்துவது என்றும் அவளுக்கு தெரியவே இல்லை. அப்போது ஆதனை சுற்றி சிவப்பு மற்றும் தங்க நிறம் வட்டமிட்டது. அதை பார்த்த சோமனும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக புன்னகை செய்தார்கள். காரணம், ஆதன் தனது பாதி லெவலை கடந்து விட்டான். இன்னும் பாதி லெவல் கடந்து வந்தால் அவன் 7வது லெவல் சக்திக்கு முன்னேறி விடுவான். ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆதனின் உடம்பை சுற்றி அந்த சிவப்பு மற்றும் தங்க நிற ஒளிவட்டம் வேகமாகவும் அதிகமாகவும் வட்டமிட ஆரம்பித்தது. அப்போது அந்த இடம் முழுக்க அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அங்கிருந்த வெண்ணிலா, சோமன் மற்றும் மஞ்சுவிற்கு உடம்பெல்லாம் அதிர்ந்தது. அந்த இடம் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்தது. அதன் பிறகு அந்த இடம் மெல்ல மெல்ல அதிர்வதில் இருந்து நிற்க ஆரம்பித்தது. அந்த ஒளியும் ஆதனை விட்டு மறைய ஆரம்பித்தது. ஆதன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். அவன் வேகமாக அந்த இடத்தில் இருந்து எழுந்து சோமனை பார்த்தான். சோமன் ஆதனை கட்டி அணைத்தான். அதன் பிறகு ஆதன் வெண்ணிலாவை பார்த்தான். அவள் சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். வாழ்த்துக்கள் தம்பி, நீ 6வது லெவல் சக்தியிலிருந்து 7வது லெவல் சக்திக்கு போயிட்ட என்று சந்தோஷமாக வாழ்த்தினாள் வெண்ணிலா. அதை கேட்ட ஆதன் ஆமென்றவாறு சிறு புன்னகையுடன் கூறினான். அப்போது வெண்ணிலா, அப்பாடா, எப்படியோ அந்த சக்கரவர்த்தி சண்டை போடாம இங்க இருந்து போயிட்டான். அத்தோட ஆதனும் தன்னோட சக்திய அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். இவன் 6வது லெவல் இருக்கும் போதே அத்தனை பேரை அடிப்பான், இப்போ 7வது லெவல் சக்தியில வேற, இனி இவனை எதிர்த்து நிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் என்று நினைத்தாள். அப்போது மஞ்சு ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஆதனை எவ்வளவு அடிமட்டத்திற்கு நினைத்தாலோ அதைவிட பல 100 மடங்கு அவன் உயர்ந்து நிற்பதால் அவளால் அவனிடம் ஏதும் பேச முடியவில்லை. சரிங்கக்கா, வாங்க போலாம், நம்மளும் போய் அந்த நட்சத்திர பழத்தை பார்க்கலாம் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், ஆமாமா, நம்மளும் போய் அந்த நட்சத்திர பழத்தை பார்க்கலாம், எனக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட வெண்ணிலா முகம் மாறியது. அவள் ஆதனை பார்த்து, உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று தயக்கத்துடன் கேட்டாள். அதை கேட்டதும் ஆதனும் சோமனும் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டு வெண்ணிலாவை பார்த்து பேசுவதற்கு வந்தான் ஆதன். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, நீ பேசாம ஆதன், இவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலாவும் சோமனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆதனும் திரும்பி சோமனை பார்த்தான். சோமன் என்ன சொல்ல போகிறான்? நட்சத்திர மரத்திற்கு வரவிருக்கும் நபர்கள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான திருப்பங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், அக்கா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரம் இங்க சண்டை போட்டதுல அவங்களுக்கு பசி அதிகமாயிருச்சு, அதனால ஏதாவது சாப்பிட போகலான்னு நினைக்கிறாங்க என்று கூறிவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, நான் சொல்றது சரிதானக்கா என்று கேட்டான். வெண்ணிலா சோமனை பார்த்து சிரித்துவிட்டு, தம்பி, அக்காவை மன்னிச்சிருடா, நான் அதை சொல்லவே வரல, உன் மனசுல பட்டதெல்லாம் ஆதன் கிட்ட சொல்லாதடா தம்பி என்று கூறினாள். அதை கேட்டதும் சோமன், அக்கா, இருந்தாலும் நீங்க என் மனசு ஆறுதலுக்காவது மாத்தி சொல்லிருக்கலாம் என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அப்போது ஆதன் சோமனை பார்த்து, டேய் பேசாமறா, உனக்கு எப்பயுமே விளையாட்டுதான் என்று கூறிவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களேக்கா, அது என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டான். அப்போது வெண்ணிலா திரும்பி மஞ்சுவை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி ஆதனை தயக்கத்துடன் பார்த்து, ஆதன் என்று பேசுவதற்கு வந்தாள். வெண்ணிலாவின் சைகையை பார்த்த ஆதன், அக்கா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க உங்க தங்கச்சியும் நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு கேட்கதானே இப்படி தயக்கப்படுறீங்க என்று கேட்டான். அதை கேட்ட வெண்ணிலாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் மஞ்சு ஆதனை மிக மோசமாக பேசியிருக்கிறாள்.
அதனால் ஆதன் வேண்டாம் என்று சொல்லி விடுவானோ என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தாள். காரணம், அவளால் மஞ்சுவை விட்டு செல்லவும் மனதில்லை, தன் மானத்தை காப்பாற்றிய ஆதனையும் விட்டு வரவும் மனதில்லை. சொல்லுங்கக்கா, அதான கேட்க வந்தீங்க என்று மீண்டும் கேட்டான் ஆதன். ஆமா ஆதன், நீ வேணான்னு சொன்னா நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போய்க்கிறேன், இல்லனா நானும் அவளும் உன் கூடயே வர்றோம் என்று தயக்கத்துடன் கூறினாள் வெண்ணிலா. வெண்ணிலா ஏன் இப்படி தயக்கப்படுகிறாள் என்றால், அவளுக்கு ஆதனின் பாதுகாப்பில் செல்ல வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. ஏனென்றால் உயிரை விட மானம் பெரியது. அந்த மானத்தை காப்பாற்றிய ஆதனை தலைவனாக கொண்டு அவனுடன் செல்வதுதான் சிறப்பாகும் என்று ஒரு பக்கம் தோன்றுகிறது. மறுபக்கம் தனது தங்கையை தனித்து விட்டால் அவளின் உயிருக்கும் மானத்திற்கும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று ஒரு பயம் இருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, போய் உங்க தங்கச்சியும் கூட்டிட்டு வாங்க, 4 பேரும் ஒன்னாவே போவோம். நான் முன்னாடியே சோமன் கிட்ட சொன்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ள மிருகத்தை விட மனித அரக்கர்கள் அதிகம். அப்படி தெரிஞ்ச நானே உங்க தங்கச்சியை விட்டுட்டு வாங்க நம்ம போலான்னு சொல்லுவேனா? அதனால நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் வெண்ணிலாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆதன் பேசியதை கேட்ட மஞ்சு தனக்குள் சந்தோஷப்பட்டாள். ஆனால் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் வெண்ணிலாவிற்கு அருகில் நின்றுவிட்டு மஞ்சு ஆதனை பார்த்து, சாரி ஆதன், இது நீ என் உயிரை காப்பாத்தினதுக்காக சொல்லல, நீ என்ன உங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போலான்னு சொன்னதுக்காகவும் சொல்லல, என் மானத்தை காப்பாத்தினதுக்காக சொல்ற என்று கண் கலங்கினாள். அதை பார்த்த ஆதனும் கண் கலங்கிவிட்டு, சரி பரவாயில்ல வாங்க போலாம் என்று கூறினான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, ஆதன், இப்பதாண்டா மஞ்சுவை பிடிச்சிருந்த பேய் போயிருக்கு, இப்ப பாக்கும்போது அவ ரொம்ப அழகா இருக்கா பாடுறா என்று மெல்லமாக கூறினான். டேய், உனக்கு ஓம் பிரச்சனை, பேசாம வாடா டேய் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஆதன். அந்த பள்ளத்தாக்கிற்குள் வந்த வீரர்கள் சென்ற வழியே 4 நடந்து சென்றார்கள். அங்கு மிகவும் சக்தி வாய்ந்த நபர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் பருளும் வேட்டையனும் ஒன்று சேர வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் வேட்டையனை பார்த்து, வேட்டையன், நான் இப்படி சொல்றேன், நீ வருத்தப்படாத, ஏன்னா இது ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். அது என்னன்னா, இப்படி நீ என் கூடவே வந்தா நான் ஏன் சக்தியும் முழுசா பயன்படுத்த முடியாது, நீ ஓ சக்தியும் முழுசா பயன்படுத்த முடியாது. இது ஒரு தனித்துவமான போட்டி. அதனால நம்ம தனித்தனியா போனாதான் நம்மளோட முழு சக்தியும் நமக்கு தெரிய வரும். அதனால நீ கொஞ்ச நேரம் தனியா போய் சர்வே ஆகுறியா, எனக்கு அப்பதான் என் முழுமையான சக்தி என்னன்னு தெரிய வரும் என்று கூறினாள். அதை கேட்டதும் வேட்டையன் புரிந்து கொண்டான். நீ சொல்றதும் சரிதான் பொருள், இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் கூடவே இருக்க. இப்ப நீயே இப்படி அக்கறையா சொன்னா நான் தனியா போறேன், நம்ம 2 பேரும் இன்னொரு பெரிய இடத்துல சந்திக்கலாம், சரியா என்று கூறினான். வேட்டையன், நான் உன் அக்கறைக்கு மட்டும் சொல்லல, ஏன் சுயநலத்துக்கு தான் சொல்றேன், சரியா? இது புரியாம இதுவும் காதல் தானே பருள் அப்படின்னு ஆரம்பிச்சிடாத பிளீஸ் என்று கூறினாள் பருள். தெரியும் பருள், நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ பாத்துரு, நான் உன்னை வேற இடத்துல சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் வேட்டையன். அதை பார்த்த பருள், இவன் திடீர்னு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான், திடீர்னு தன்மையா நடந்துக்கிறான், இவனை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே என்று நினைத்து அவள் செல்லும் வழியை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். அதன் பிறகு பருளும் அங்கிருந்த காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தாள். வேட்டையன் அவன் சென்ற வழியில் பார்த்தான். அங்கு பல சக்தி வாய்ந்தவர்கள் அனைவரும் ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏன் இப்படி ஒரு திசையை நோக்கி ஒன்றாக ஓடுகிறார்கள் என்று வேட்டையனுக்கு தெரியவில்லை. அவன் குழப்பத்துடன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு நபர் வேட்டையனை பார்த்து, டே நண்பா, என்னடா இங்க நின்னுட்டு இருக்க, வா போலாம் என்று கூறினான். ஏண்டா என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் இப்படி ஒரே திசையை பார்த்து இவ்வளவு வேகமா ஓடுறாங்க, அதுவும் இல்லாம நீ என்ன எங்க கூப்பிடுற என்று கேட்டான் வேட்டையன். அப்போது அந்த நபர் வேட்டையனுக்கு அந்த நட்சத்திர மரத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தான். அதை கேட்டதும் வேட்டையனுக்கு பருள் தான் ஞாபகத்திற்கு வந்தாள். இருப்பினும் அவன் சென்று பருளை பார்த்து அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. காரணம், அவளுக்கு தன்னிடம் இருந்து தனிமை வேண்டும் என்றுதான் அப்படி கூறுகிறாள் என்று புரிந்து கொண்டான் வேட்டையன். சரி வாடா போலாம் என்று வேட்டையன் கூறிவிட்டு தனது நண்பனுடன் அங்கிருந்து ஓடுவதற்கு ஆரம்பித்தான். மறுபக்கம் பருளும் அவள் வழியில் வரும் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு அப்படியே சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு நட்சத்திர மரத்தை பற்றி இன்னும் விவரம் தெரியவே இல்லை. மறுபக்கம் நட்சத்திர மரத்தின் விஷயம் மைதிலிக்கு தெரிய வந்தது. அவள் வேகமாக ஓடி வந்து அட்டோரியனை பார்த்து, அட்டோரியன், அங்க பாரு, எல்லாரும் அந்த நட்சத்திர மரத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு வேகமா ஓடுறாங்கன்னு, வா நம்மளும் போய் அந்த மரத்தை பார்க்கலாம், அங்க அந்த நட்சத்திர பழம் இருந்துச்சுன்னா அது நம்ம எடுத்துக்கலாம்ல என்று கூறினாள். அதை கேட்ட அட்டோரியன் மைதிலியை பார்த்து, இப்போதைக்கு நீ இவ்வளவு பதட்டப்பட்டு கத்துற, அந்த நட்சத்திர பழத்தை யார் எடுத்தாலும் அவங்க அதை சாப்பிடுறதுக்குள்ள அதை நம்ம அவன் கிட்ட இருந்து புடிங்கிக்கலாம், முடியலன்னா அவனை கொண்டுட்டு கூட அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம், அதுதான் இந்த பள்ளத்தாக்குல யார் வேணாலும் யார வேணாலும் கொல்லலாம்ல என்று கூறிவிட்டு வஞ்சகமாக சிரித்தான். ஆமா அட்டோரியன், இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்ல
அதுக்கப்புறம் பழத்தை பத்தி முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா பழத்தை நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது, உண்மைதான். இருந்தாலும் என்று கூறினாள் மைதிலி. சரி சரி, வா போய் பார்க்கலாம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் அட்டோரியன். அப்போது அதை பார்த்து மைதிலியும் சிரித்துவிட்டு இருவரும் அங்கிருந்த அந்த நட்சத்திர மரத்தை நோக்கி சென்றார்கள். மறுபக்கம் நவயுகனும் இந்த விஷயம் தெரிய வந்தது. அவனும் சிந்துவும் அந்த இடம் நோக்கி வீர நடை போட்டுக் கொண்டு கிளம்பினார்கள். இந்த விஷயம் ஆதனுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா அவனும் அங்க வருவானா? அப்போ நவயுகன் ஆதன் எதுவும் பண்ண மாட்டானா? என்ன பண்றது என்று மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே சென்றாள் சிந்து. 4 மணி நேரத்துக்கு பிறகு ஆதன், சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சு ஒரு விசாலமான இடத்திற்கு வந்தார்கள். இதுவரை காட்டுக்குள் பயணித்துக் கொண்டிருந்த நால்வரும் இப்போதுதான் வெட்டவெளியான ஒரு இடத்திற்கு வந்து நின்றார்கள். அப்போது வெண்ணிலா ஆதனை பார்த்து, ஆதன் அங்க பாருப்பா என்று கூறிவிட்டு கை காட்டினாள். ஆதனும் சோமனும் வெண்ணிலா கை காட்டும் திசையை பார்த்தார்கள். அங்குதான் அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர மரம் இருந்தது. அது வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்து நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த சோமன், என்னப்பா இது, மரம்னா வானத்தை நோக்கி இருக்கும், இது வானத்து வரைக்குமே இருக்கே என்று வாயை பிளந்து கொண்டு கேட்டான். ஆமா சோமன், இந்த மரம் சுமார் 1000 அடி இருக்குண்டா. இது நட்சத்திர பழம் வளர்றப்ப மட்டும்தான் வரும் என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்ட சோமன் வாய் பிளந்தவாறே அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, இந்த மரம் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, இந்த மரத்தை பார்க்க ரொம்ப வித்தியாசமாவும் இருக்குல்ல என்று கூறிவிட்டு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆமா ஆதன், இது வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் இது நட்சத்திர மரம்னே சொல்றாங்க என்று வெண்ணிலா கூறிவிட்டு அவளும் அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த மரத்தில் தான் அந்த நட்சத்திர பழம் வரும். அது மிகவும் அபூர்வமான பழமாகும். அதை பற்றி முன்பே சொன்னது போல அது வலிமையான சக்தியை கொடுக்கும் பழமாகும். அப்போது ஆதனை கடந்த சில நபர்கள் அந்த வழியாக சென்றார்கள். அது யாரென்றால் சக்கரவர்த்தி தான். அதை பார்த்த சோமன், மச்சான் அங்க பாருடா, நம்ம கூட சண்டைக்கு வந்த குண்டு பைய தலக்கு புலக்கு எப்படி அசைஞ்சு போறான் பாரு என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்ட ஆதன், போதும் சோமன், ஒருத்தவங்க உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாதுன்னு உன்கிட்ட முதலையே சொல்லிருக்கேன்ல, அப்புறம் நீ இப்படி பண்றது நல்லா இருக்கா? அப்ப அவன் நம்ம கூட சண்டை போட வந்தான், நீ பேசின சரி, இப்ப அவன் நடந்து போறதெல்லாம் தப்பா பேசுற, தப்புடா, இனிமே அப்படிலாம் பேசாத என்று கூறினான். ஓ சாரிடா சாமி, அந்த குண்டு சார் அழகா நடந்து போறாருன்னு சொல்லட்டா? ஏண்டா, ஒரு நல்லவன் அப்படி கிண்டல் பண்ணாதான்டா தப்பு, இவனை மாதிரி ஆளெல்லாம் கிண்டல் பண்ணலன்னா தான்டா தப்பு. ஆதன், நம்ம ரொம்ப நல்லவனும் இல்ல ரொம்ப கெட்டவனும் இல்லடா, ஆனா நல்லவனுக்கு நல்லவனா இருக்கணும், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவனா இருக்கணும், அப்பதான் இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும் என்று கூறினான் சோமன். நீ சொல்றது சரிதான்டா என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அப்போது அவர்களுக்கு அருகில் வந்த ஒரு நபர் அந்த மரத்தை பார்த்து விட்டு, எப்பா சாமி, இந்த மரத்தை பாடுறா, எவ்வளவு பெருசா இருக்குன்னு, இது பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமா இருக்குதுல, அதனாலதான் இத பழங்காலத்து மரம்னு சொல்றாங்க போல. சரி வா வா, போய் இதுல இருந்து வர்ற பழத்தை பார்க்க முடியுதான்னு பாப்போம் என்று கூறினான். அவனோடு இருந்த அவனது நண்பன், ஏண்டா பழத்தை கண்ணையாவது பார்க்கலாங்கிற மாதிரி சொல்ற, ஏன் நமக்கு அந்த பழம் கிடைக்காதா என்று கேட்டான். அவன் நண்பன் அவனை பார்த்து, வா வா, அந்த மரத்துக்கு அடியில வந்து நின்னு பாரு, அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு, அப்பதான் நீ அந்த மரத்தை பத்தியும் அந்த பழத்தை பத்தியும் புரிஞ்சுக்குவ என்று கூறினான். இருவரும் பேசிக்கொண்டே அந்த மரத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். அதை கேட்டுக் கொண்டிருந்த ஆதனுக்கு அந்த மரத்தின் அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமானது. அப்போது சோமன் வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, அந்த மரத்தை பத்தியும் அதுல இருந்து வர்ற பழத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கக்கா என்று கேட்டான். இந்த மரம் வந்துச்சுனாலே அந்த அபூர்வமான பழத்தை கொடுக்க போகுதுன்னு தான் அர்த்தம்ப்பா. அப்படி அந்த மரத்துல ரொம்ப பழங்கள் எல்லாம் கொடுக்காது, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பழங்களை கொடுக்கும். அதையும் பல வீரர்கள் தான் எடுத்துப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கல்ல, அந்த 2 பேர் பேசிட்டு போனத, அத நீங்க அங்க வந்து பாருங்க. நான் பழத்தை பத்தி மட்டுமே சொல்றேன். அந்த பழத்தை சிலர் எடுத்தாலும் அந்த மரம் மறுபடியும் அப்படியே தரைக்குள்ள போயிரும்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த முறை அந்த பழம் வரும்போதுதான் அந்த மரம் வரும் என்று கூறினாள் வெண்ணிலா. இந்த மரத்துல இவ்வளவு விஷயம் இருக்காப்பா, அப்ப இது ரொம்ப அபூர்வமான மரம் தானக்கா என்று கூறினான் சோமன். அங்கு பல பேர் அந்த மரத்தை நோக்கி சென்றார்கள். அதில் பல பேர் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே சென்றார்கள். ஆனால் அதையெல்லாம் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போதுதான் அங்கு அட்டோரியன், வேட்டையன் மற்றும் நவயுகன் என்று ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து நடந்து சென்றார்கள். அதை பார்த்த சோமன், அங்க பாரு, உன் எதிரி பாய்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு திசையில இருந்து வந்து அந்த மரத்தை நோக்கி போறானுங்க என்று கூறினான். ஆதனும் திரும்பி அவர்களை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா, நம்மளும் போய் அங்க பார்க்கலாமா என்று கேட்டான். அதை கேட்ட வெண்ணிலா சரி என்றவாறு தலையசைத்தாள். நால்வரும் அந்த பழங்காலத்து நட்சத்திர மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கு நடந்து சென்ற நபர்கள் அந்த மரத்தை பார்த்து பேசிக்கொண்டே சென்றார்கள். அதில் ஒருவன், ஏமா அங்க மரம் மட்டும் தான் தெரியுது, உண்மையாலுமே இந்த மரத்துலதான் பழம் இருக்குமா இல்ல வேற எங்கேயாவது இருக்குமா என்று கேட்க, அவனுடன் வந்த பெண் அவனை பார்த்து, டேய் ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற என்று கேட்டாள். இல்லம்மா, இந்த மரத்துல இப்ப வரைக்கும் ஒரு பழம் கூட தெரியலையே,
அதனாலதான் கேட்டேன். அதுவும் இல்லாம நம்ம முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்கம்மா, அவங்க இந்த மரத்துல பழம் இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்துல வச்சிருக்கலாம்ல என்று கூறினான் அந்த நபர். அதற்கு அந்த பெண், உன் அறிவை கட்டி ஓரமா வச்சுட்டு பேசாம வாடா என்று கூறினாள். அதை கேட்டு ஆதன், சோமன், வெண்ணிலா மற்றும் மஞ்சு நால்வரும் சிரித்துக் கொண்டே சென்றார்கள். அபூர்வமான மரத்தில் காணவிருக்கும் அதிசயங்கள் என்ன, அங்கு எத்தனை பழங்கள் தோன்று போகிறது, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். அந்த பழங்காலத்து அபூர்வ மரமான நட்சத்திர மரத்தை நோக்கி ஒரு கூட்டம் சென்று கொண்டேதான் இருந்தது. அதை பார்த்த ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, வாங்கக்கா, அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் அங்க இருக்கவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் நால்வரும் அந்த மரத்தை நோக்கி சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த மரத்தை நோக்கி செல்ல செல்ல அந்த மரத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் அந்த மரத்தின் பழத்தை தான் கழுகு போல கண் வைத்து தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த மரத்தை நோக்கி வேகமாக செல்வதை பார்த்த அங்கு சென்ற 9வது லெவல் சக்தி உள்ளவர்கள் அனைவரும் ஆதனை மோசமான ஒரு பார்வையில் பார்த்தார்கள். காரணம், அங்கு வந்த அனைவரும் 8வது லெவல் மேக்சிமம் அல்லது 9வது லெவல் சக்தி உள்ளவர்கள் தான். அவர்களே அந்த மரத்தில் இருக்கும் பழம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்துடன் சென்றார்கள். ஆனால் ஆதன் 7வது லெவல் சக்தியை வைத்துக் கொண்டு இவ்வளவு வேகமாக சென்று அங்கு என்ன செய்ய போகிறான் என்று அவனது சக்தி தெரியாமல் அவனை தாழ்த்தி நினைத்தார்கள். அப்போது அங்கு போகும் 2 நபர்கள் ஆதனை பார்த்துவிட்டு, என்னடா இவன் 7வது லெவல் சக்தி வச்சுக்கிட்டு இந்த போட்டிக்கு வந்திருக்கதே பெரிய விஷயம், இதுல இவன் இந்த பழத்து மேல வேற ஆசை வச்சு இங்க வந்திருப்பான் போல, இதெல்லாம் கொஞ்சம் பேராசை இல்லையா என்று கிண்டலாக கூறினான். டேய் ஏண்டா, அவன் இந்த பள்ளத்தாக்குக்குள்ள வர்றதுக்கே ஒரு துணிச்சல் வேணும்டா, அப்படி துணிஞ்சு வந்தவனுக்கு இந்த பழத்தை பார்க்கணும்னு ஆசை வரக்கூடாதா? சரி, அப்படியே அந்த பழத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டா அப்போ நீங்க எல்லாம் என்னடா பண்ணுவீங்க? சும்மா ஒருத்தனை பத்தி தெரியாம பேசக்கூடாதுடா, நம்மளால என்ன முடியும்னு தான் பார்க்கணும், அடுத்தவனை பத்தி எல்லாம் நம்மளால முடிவெடுக்க கூடாது, சரியா என்று கோபமாக கூறினான் அவனுடன் இருந்த நண்பன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா அவன் 7வது லெவல் சக்தி வச்சிருக்கவன்டா, அவன் எப்படி அந்த பழத்தை எடுப்பான் சொல்லு, அது ஒண்ணு மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுடா என்று கூறினான் அந்த நபர். அதை கேட்ட அவனுடன் இருந்த நபர், நீ சொல்றது சரிதான்டா, இருந்தாலும் இந்த மாதிரி அபூர்வமான பழம் எல்லாம் பெரிய மாவீரனுக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுடா, காத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு கிடைக்குதுன்னு என்று கூறினான். இப்படி இருவரும் பேசிக்கொண்டே அந்த மரத்திற்கு சென்றார்கள். அங்கிருந்த பலர் ஆதனின் 7வது லெவல் சக்தியை வைத்து தரக்குறைவாக பேசினாலும் சிலர் அவனை ஒரு நம்பிக்கை மிக்கவனாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் அந்த பழத்தை எப்படி எடுப்பது என்பது மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இன்னும் சிலர் ஆதனுடன் வரும் வெண்ணிலா மற்றும் மஞ்சுவினால் தான் ஆதன் இந்த பள்ளத்தாக்கிற்குள் உயிர் தப்பித்து வந்திருக்கிறான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மூடர்களுக்கு தெரியாது ஆதனின் வலிமை என்னவென்று. சிலர் அந்த நால்வரையும் பார்த்துவிட்டு, இவங்கெல்லாம் உயிரோட பள்ளத்தாக்க தாண்டதே பெரிய விஷயம்தான், ஆனா அப்படி தெரிஞ்சும் அவங்க துணிச்சலோட இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அது பாராட்டுக்குரிய விஷயம்தான்ப்பா என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த விமர்சனங்கள் எதையும் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. அவனது ஒரே நோக்கம் அந்த பழத்தை கைப்பற்றுவதுதான் என்று அங்கிருந்த அந்த மரத்தை பார்த்து கொண்டே நடந்து சென்றான். வெண்ணிலாவிற்கு ஆதனின் வலிமை தெரிந்தாலும் அவன் அந்த நட்சத்திர பழத்தை எடுத்து விடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு பாதிக்கு பாதிதான் இருந்தது. காரணம், அங்கு வந்த அனைவரும் 9வது லெவல் சக்தியில் மேக்சிமம் பவரில் இருப்பவர்கள். அப்போது அந்த கூட்டமே அப்படியே திரும்பி ஒரு பெண்ணை பார்த்தது. அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். ஆதனை தூற்றிய நபர்கள் எல்லாம் அப்படியே திரும்பி அந்த பெண்ணை பார்த்து வழிந்தார்கள். அந்த பெண் வீர நடை போட்டு அந்த மரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது. காரணம், அவள் கண்ணுக்கு போட்டிருந்த கண்மையும் அவளது துணிவான நடையும் தான். அது வேறு யாரும் இல்லை, பருள் தான். மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் பருள் மட்டும்தான் அங்கு தாமதமாக வந்திருந்தாள். காரணம், அவளுக்கு இந்த தகவல் தாமதமாகத்தான் கிடைத்தது. அது மட்டுமின்றி அவள் வரும் வழியில் 9வது லெவலில் 4 ஓநாய்கள் வழிமறித்தது. அதை ஒற்றையாளாக வேட்டையாடிவிட்டு வருவதற்குத்தான் மேலும் சற்று தாமதமானது. அங்கிருந்த கூட்டத்தினர் யாரையும் பருள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அவளை தவிர வேறு யாரையும் கண்டுகொள்ளவில்லை. அப்போது வேட்டையன் திரும்பி பருளை சந்தோஷமாக பார்த்தான். இருப்பினும் அவன் அந்த மரத்திற்கு அருகில் இருந்ததால் அவன் அவளுக்கு அருகில் செல்லவில்லை. பருள் அந்த மரத்திற்கு அருகில் வந்து நின்று அந்த மரத்தை பார்த்தாள். அதன் பிறகுதான் அவள் திரும்பி அந்த கூட்டத்தினரை பார்த்தாள். அங்கு ஆதன் இருப்பதை பார்த்ததும் திகைத்து போனாள்.
இவன் இந்த பள்ளத்தாக்குல இருக்க மிருகங்கள் எல்லாம் கடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டானா? அதுவும் எனக்கு முன்னாடியே இவனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு வந்துட்டான் போல இருக்கே என்று தனக்குள் முணுமுணுத்து விட்டு ஆதனுக்கு அருகில் இருந்த வெண்ணிலாவையும் மஞ்சுவையும் பார்த்தால் பருள். ஓஹோ, இவங்க 2 பேர் கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆதன் இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? அதுதானே பார்த்தேன். இவனாவது இங்க இருக்க மிருகங்களை கொல்றதாவது என்று நினைத்து விட்டு ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தாள் பருள். அதன் பிறகு திடீரென்று அங்கு ஒரு நிலநடுக்கம் வந்தது. அப்போது அங்கிருந்த அனைத்து இடமும் அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் சற்று பதட்டமடைந்தார்கள். இருப்பினும் அது நிலநடுக்கம் இல்லை என்று புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த நட்சத்திர மரத்திற்கு அருகிலும் அதன் வேர்கள் செல்லும் இடங்களிலும் மட்டும்தான் இந்த நடுக்கம் இருந்தது. அங்கிருந்த கூட்டத்தினரில் சிலர் அந்த மரத்தின் பழங்கள் வரப்போகிறது, அதனால்தான் இந்த நடுக்கம் என்று புரிந்து கொண்டார்கள். அந்த மரத்தின் அடியில் இருந்து ஒரு சில வேர்கள் வந்தது. அந்த மரத்தின் அடிப்பாகத்தில் இருந்து மேல் பாகம் வரையிலும் ஒரு ஏணி போல வந்தது. அந்த ஏணி வானம் வரை இருக்கும் மரத்தின் அளவு வந்த பிறகு நின்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஏணி படிக்கட்டும், அதன் பிறகு சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் அடுத்த படிக்கட்டுகள் என்று 9 லெவல் இருந்தது. அதை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஓஹோ, இதுலதான் நம்ம ஏறி போகணும் போல, ஆனா பழம் இன்னும் வரலையே, அது வந்தா ஏற ஆரம்பிச்சிடலாமே என்று கூறினான். அந்த மரத்தில் இருந்த படிக்கட்டுகளுக்கு இடையில் இருந்த இடத்தில் எல்லாம் ஒரு ஒளி போல் வந்தது. அதை பார்த்த கூட்டத்தினர் தங்களின் கண்களை மூடிக்கொண்டார்கள். இருப்பினும் சிலர் அங்கு பார்க்க முற்பட்டார்கள். ஆனால் பார்க்க முடியாத அளவு ஒளி அடித்தது. அந்த ஒளி அப்படியே மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அப்போது அந்த இடத்தில் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திர பழங்கள் வந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு பழம் என்ற கணக்கில் 9 பழங்கள் இடைவெளி விட்டு இருந்தது. அதை சோமன் பார்த்ததும், மச்சான் அங்க பாருடா, நட்சத்திர பழம் வந்துருச்சு என்று ஆச்சரியத்துடன் கூறினான். அதை கேட்டதும் கூட்டத்தினர் அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அந்த நட்சத்திர பழத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பழத்தின் வாசம் அங்கிருந்த அனைவரின் மூக்கையும் துளைத்தது. அங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த பழத்தை சுவைத்து பார்த்திட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இருப்பினும் அங்கிருக்கும் மாவீரர்களை பார்க்கும் போது அது சாத்தியம் இல்லை என்று இருந்தது. அப்போது வெண்ணிலா ஆதனை பார்த்து, இந்த வாட்டி 9 பழம் வந்திருக்காதன், இதை யார் யார் எடுக்க போறாங்கிறது தான் இங்க இருக்க போட்டியே என்று கூறினாள். அதை கேட்ட சோமன், ஏங்கா நீங்க இந்த போட்டியில பங்கெடுக்கலையா என்று கேட்டான். இல்ல சோமன், இந்த போட்டிக்கு என்னை விட ரொம்ப வலிமையான ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அந்த பழத்துக்காக யார வேணும்னாலும் கொள்ளுவாங்க. அதனால முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறத பத்தி முடிவெடுத்துக்கலான் இருக்கேன்பா என்று வெண்ணிலா கூறினாள். அதை கேட்டுவிட்டு சோமன் அந்த பழத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அதை பார்த்த ஆதன், என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க, அந்த பழத்தை பறிக்கணும் போல இருக்க என்று கேட்டான். இல்ல மச்சான், அந்த பழத்தை சாப்பிட கூட வேணாண்டா, சும்மா கையிலையாவது தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் ஏதும் பேசாமல் அவனது முதுகை தட்டி கொடுத்து விட்டு அவனும் அந்த பழத்தை பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த பெரும்பாலானோர் பங்கெடுத்துக் கொள்ள பயந்ததற்கு காரணம் அங்கு அட்டோரியனும் இனியனும் இருந்ததால் தான். அவர்கள் இருவரும் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் என்று சொல்வதை விட கொடூரமாக கொலை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் ஆதன் பயப்படவோ கவலைப்படவோ இல்லை. அவனது ஒரே நோக்கம் அந்த பழங்களை கைப்பற்ற வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், இதை எவ்வளவு நேரம் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்குது, யாராவது முன்னாடி வந்து ஏற வேண்டியதானே என்று கூறினான். அதை கேட்ட அவனுக்கு அருகில் இருந்த நபர், ஏன் நீ இவ்வளவு பேசுறல, அப்ப நீ போய் அந்த ஏணியில ஏறுப்போ என்று கூறினான். அதை கேட்ட அந்த நபர், சரி நானே போறேன் என்று கூறிவிட்டு வேகமாக போய் அந்த மரத்தின் ஏணியை பிடித்தான். அப்போது அவனுக்கு ஒரு ஷாக் அடித்தது. இருப்பினும் அவன் 9வது லெவல் சக்தியுள்ளவன் என்பதால் அந்த சக்தியை சமாளித்துக் கொண்டிருந்தான். அந்த முதல் படிக்கட்டில் கால் வைத்ததும் கண்ணிமைக்கும் நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு பச்சை நிறமான ஒளி வந்து அந்த நபரை தாக்கியது. அவன் அந்த இடத்திலேயே உடல் கருகி சாம்பலானான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு பயம் மேலும் அதிகமானது. அந்த நட்சத்திர மரம் ஏறிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சிலருக்கும் அந்த சம்பவத்தை பார்த்ததும் கை கால்கள் எல்லாம் நடுங்குவதற்கு ஆரம்பித்தது. அப்போது அந்த கூட்டத்தை பிரித்துக் கொண்டு ஒரு நபர் வந்து அந்த படிக்கட்டில் ஏறினான். அவனுக்கு ஏதும் ஆகவில்லை. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர், என்னவனுக்கு எதுவுமே ஆகல, யாருவன் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தைரியமா அந்த படிக்கட்டுல ஏறான் என்று ஆச்சரியமாக கேட்டான். அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொருவன் அந்த ஏணியை ஏறிய நபரை கூர்ந்து கவனித்து விட்டு, அது நம்ம லோகித்ரா, நம்ம ரேங்கிங் போர்ட்ல 6வது இடத்துல வந்தவன், இவன் சக்தியை தான் அந்த சண்டையில பார்த்தவன் என்று கூறினான். அப்போதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது,
இந்த மந்திர ஏணி வலிமை மிக்கவர்களால் மட்டும்தான் ஏற முடியும், மற்றவர்கள் எல்லாம் கருகி சாம்பலாகி விடுவார்கள் என்று. அதை பார்த்து அங்கிருந்த பலரும் அதில் ஏறுவதற்கு ஆரம்பித்தார்கள். சிலர் வெற்றியும் கண்டார்கள், சிலர் கீழே விழுந்தார்கள், சிலர் கருகி சாம்பலானார்கள். இருப்பினும் அந்த ஏணியில் ஏற அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு ஆசை இருந்ததற்கு காரணம் அந்த நட்சத்திர பழம்தான். அது கண்களை பறிக்கும் அளவிற்கு அழகாக இருந்தது. அந்த படிக்கட்டில் மெதுமெதுவாக ஏறி முதல் பழத்திற்கு வந்து நின்றான் லோகித். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தார்கள். இருப்பினும் அவன் சக்திக்கு இது எல்லாம் எளிதானது என்று எண்ணினார்கள். மறுபக்கம் அட்டூரியனும் இனியனும் ஏற தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த மரத்தில் ஏற வேண்டும் என்றால் 9வது லெவல் சக்தி அல்லது அதற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இருவரும் வாரியர் லெவல் சக்தி உள்ளவர்கள். அதனால் அவர்கள் இருவரும் தங்கள் சக்தியை குறைத்துக் கொண்டு அதில் ஏற ஆயத்தமானார்கள். லோகித் அந்த பழத்தை எடுக்க சென்ற போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம், டேய், அது எனக்கான பழம், அதை எப்படி நீ போய் எடுக்கலாம் என்று கோபமாக ஒரு குரல் வந்தது. அதை கேட்டதும் லோகித் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கு வேட்டையன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த சோமன், ஏன்பா இந்த வேட்டையனுக்கு வேற வேலையே இருக்காதா? யாரு கூடவாது இவன் சண்டை போட்டுட்டே இருந்தாதான் இவனுக்கு தூக்கமே வரும் போல. என்னைக்காவது எவன் கையிலையாவது மாட்ட போறான், அவன் இவனை புடிச்சு 2 அடி விட போறான் பாரு, அப்புறம் தான் இவன் அமைதியா இருக்க போறான் என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த மரத்தில் நடக்கும் சண்டைகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வேட்டையன் தனது சக்தியை வைத்து லோகித்தை தடுத்து நிறுத்தினான். அதை பார்த்த லோகித்தும் தனது சக்தியை பயன்படுத்தி அவனை தாக்கினான். இப்படி இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இதேபோல் ஆங்காங்கே சண்டைகளும் சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதையெல்லாம் பார்த்த சோமன், நண்பா, நமக்கு இந்த பழம் வேணுமா என்ன? ஏண்டா இவனுங்க இப்படி சொத்து பிரச்சனை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே, இதுல நீ போய் அந்த பழத்தை எடுத்தே ஆகணுமா என்ன என்று கேட்டான். வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில தடையும் தடங்களும் இல்லைன்னா அந்த வெற்றி பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது நண்பா. வெயிட் பண்ண, நமக்கான நேரம் வரும்போது இதுல போய் நம்ம வித்தையை காட்டுவோம் என்று கூறினான் ஆதன். அது என்ன நம்ம போவோம், நீ போறேன்னு சொல்லு, நாளா வரலப்பா. வேணும்னா அங்க இருந்த பழத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட வீசு, நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். அப்படியும் உனக்கு துணை வேணும்னா வெண்ணிலாக்காவை கூட்டிட்டு போ, நம்மள ஆள ஓடுறா சாமி என்று கூறிவிட்டு கும்பிடு போட்டான் சோமன். அதை பார்த்த ஆதன், வெண்ணிலா மற்றும் மஞ்சு மூவரும் சிரித்தார்கள். அங்கிருந்த சிலரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். அட்டூரியனும் அந்த முதல் நட்சத்திர பழத்திற்காக ஏறினான். அவனை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அவனோடு மட்டும் யாருமே சண்டைக்கு வரவில்லை. காரணம், அவன் மிகவும் வலிமை மிக்கவன் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தது. ஆதன் எடுக்க போகும் முடிவு என்ன? அங்கிருக்கும் அனைவருக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.